தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ள 2026ஆம் ஆண்டுக்கான பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரொக்க பணமும் வழங்கப்படுமா என்ற எதிர்பார்ப்பு பொதுமக்களிடையே எழுந்துள்ளது. அது குறித்து பார்க்கலாம். ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, கரும்பு அடங்கிய பொங்கல் பரிசு தொகுப்பை தமிழ்நாடு அரசு வழங்கி வருகிறது. அதேபோல் இந்த ஆண்டும் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்க 248 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்துள்ளது தமிழ்நாடு அரசு. அதே நேரம் 2026 சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளதால் பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரொக்க பணமும் வழங்க அரசு திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. 2021இல் திமுக அரசு அமைந்த பிறகு கொரோனா பெருந்தொற்று, மழை வெள்ளம் போன்ற பாதிப்புகளின் போது சென்னையில் உள்ள ரேஷன் அட்டைதாரர்களுக்கு 6000 ரூபாயும், பிற மாவட்டங்களில் 4000 ரூபாயும் நிவாரணமாக வழங்கப்பட்டது. மேலும் 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன் பொங்கல் தொகுப்புடன் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 1000 ரூபாய் ரொக்கம் வழங்கப்பட்டது. இதேபோல் தற்போதும் சட்டமன்ற தேர்தல் நெருங்குவதால் பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரொக்கம் வழங்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. 2021 தேர்தலுக்கு முன்பாக அப்போதைய அதிமுக அரசு பொங்கல் தொகுப்புடன் 2500 ரூபாய் ரொக்கம் வழங்கியது. ஆனால் அதனை 5000 ரூபாயாக உயர்த்தி வழங்க வேண்டும் என அப்போது எதிர்க்கட்சியாக இருந்த திமுக வலியுறுத்தியது. 2021இல் திமுக வைத்த கோரிக்கையை இப்போதைய எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தி வருகின்றன. அதன்படி பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரொக்கமாக பணம் 3000 அல்லது 5000 ரூபாய் வழங்குவது குறித்து தமிழக அரசு அறிவிக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது.